வெண்டைக்காய் கறி வைக்க நான் இன்னைக்கு வறுக்காமல் வச்சு காட்டுறேன். அதுக்கு என்னென்னா, அரைக்கிறதுக்கு தேங்காய், சீரகம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடணும். சரியா? இதுங்களா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. வதக்க சின்ன உள்ளி, அப்புறம் தக்காளி, வெண்டைக்காய் கறினால வெண்டைக்காய், இது கத்தரிக்காய்னா கத்தரிக்காய், முருங்கைக்காய்னா முருங்கைக்காய், அப்படி என்ன கறி வைக்கிறீங்களோ அதுக்கு. சரியா? அப்படி வறுத்தா அரைக்கலாம், வறுக்காமல் இல்லை. நம்ம வறுக்காமல் அரைச்சி சொல்லித்தரேன். அப்புறம் தேவைக்கு புளி. வெண்டைக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும். சரியா? அப்புறம் கருவேப்பிலையும் கடுகையும் போட்டு பொரிய விட்டுக்கலாம். அப்புறம் சின்ன உள்ளி போட்டு நல்லா வதக்கிக்கிடணும். சரியா? இது நல்லா நார்மலாக வதங்கியிருக்கு. இது கூட நம்ம தக்காளியும் வெட்டி வச்ச வெண்டைக்காயும் போட்டுருக்கோம். தனியாக போடணும். தக்காளி போட்டாச்சு. அதையும் நல்லா நம்ம என்ன செஞ்சுக்கணும், கிண்டிக்கணும். இது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வதங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யலாம்னா, கொஞ்சம் உப்பு போடணும்னா. நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டு கொஞ்சம் வதங்க வர வெயிட் பண்ணுங்க. இது இப்போ கொஞ்சம் வதங்கி இருக்குதுன்னா இது கூட புளி தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான புளி தண்ணி. சரியா? இனிமேல் இது நல்லா கொதித்து நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம மசாலா பொருள் போட்டு அரைச்சி வச்ச தேங்காய் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் இறக்கணும். இதில் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், மல்லித்தூளும் போட்டுக்கலாம். சரியா? உங்கள் உரைப்புக்கு எவ்வளோ உங்களுக்கு உரைப்பு வேணுமோ அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கலாம். இன்னும் வத்தல் தூள், நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சரியா? இது நல்லா கொதித்து இதெல்லாம் வேகட்டு. வெந்த பிறகு நம்ம தேங்காய் போட்டுடலாம். இப்போ மூடி வச்சு வேக வச்சுருக்கேன். சரியா? கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம்னா. பார்த்தீங்களா? இப்போ வெண்டைக்காய் நல்லா வெந்திருக்கு. சரியா? பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி வெந்திருக்கு அப்படின்ட்டு. அதில் இனி தேங்காயை போட்டுக்கலாம். தண்ணியும் கரைச்சி ஊற்றிக்கலாம். சரி, தேங்காயை நம்ம எண்ணெய் செஞ்சு வச்சு ஊற்றி நல்லா இதுவும் நல்லா கொதித்து பச்சை வாசனை போகணும். பிறகு நம்ம இறக்கி வைக்கலாம். சரியா? எப்பவுமே நல்லா ஸ்மெல் அடிக்கும், வணக்கம். கொதிச்ச பிறகு பார்ப்போம். பார்த்தீங்களா? நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சாச்சு. இப்படி வறுக்காமல் வெண்டைக்காய் குழம்பு, கத்திரிக்காய் குழம்பு, முருங்கைக்காய் குழம்பு, இப்படி 3மே வச்சு பார்க்கலாம் இதே மாடலில். சரி, இப்போ வறுத்து அரைக்காமல் நான் வச்சு காட்டியிருக்கேன்.